டாக்டர், வழக்கத்துக்கு மாறாக இவ்வளவு நாள் இது இந்த இந்த மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கிறது அப்படிங்கிற அளவில் நின்று கொண்டிருந்த அரசாங்கத்தினுடைய குரல் இன்னைக்கு தான் முதல் முறையாக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, யாரோ சிலருடைய சுயநலனுக்காக மத்திய அரசு செயல்படுகிறதுன்ட்டு. அது ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாரா, இல்லை அது ரொம்ப ஆழமானதாக நாங்கள் எடுத்துக்கலாமா? ரெண்டு விஷயம். இப்போ பேசுனாங்க, அக்கா பேசுனாங்க, அமெரிக்காவோட போய் எங்களை சேர்ந்துருங்க. என்ன கேட்குறோம், ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு கேட்டால் அமெரிக்காவோட போய் சேர்ந்துடணும். அப்புறம் நாங்கள் கேட்குற சுயாட்சியில் இலங்கையை சேர்த்துக்கன்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கே சுயாட்சி தர முடியல, நாங்கள் எங்கெங்க இலங்கையில் போய் ஈழத்துக்கு சுயாட்சி வாங்கி தரதுன்ற நிலைமையில தான் ஒன்றுத்துக்கும் நீதிமன்றத்துக்கு போய் சுயாட்சியும் கூட்டாட்சியும் காப்பாற்றிட்டு இருக்கிற கூடிய சூழல் இருக்கு. இங்கே மேம்போக்கா ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஆதரவாகன்னு. எப்படி இப்போ நீங்கள் கொண்டு வந்த நீட்டுனால தனியார் மருத்துவக் கல்லூரிகள் பணம் வாங்குறது நிறுத்திட்டாங்களா? அதே தொகை தான் இன்னைக்கு போங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் 25 லட்சத்தில் தொடங்கி 40 லட்சம் ஒரு வருஷத்துக்கு கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இதே நீட் வந்த பிறகு அப்புறம் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்னா எந்த அடிப்படையில் அது ஏற்றுக்க முடியும்? ஒரு தரவு கொடுக்க சொல்லுங்க. நீட் வந்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு சீட்டுக்கு 1 கோடின்னு வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ 10 லட்சத்தில் அந்த கோர்ஸ் முடியுது பிரைவேட் காலேஜில் அப்படின்னு ஒரு டேட்டா கொடுக்கணும்ல. சொல்கிறவங்களுக்கு தானே அந்த தார்மீகம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவங்க தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நடத்திக்கிறாங்க. ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், சரி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் பணம் சம்பாதிக்கிறதுனால தானே நீட்டை கொண்டு வந்தீங்க, அதுக்கு மட்டும் நீட்டை வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற அரசு மருத்துவக் கல்லூரியில் பணம் வாங்க போகிறது கிடையாது, அதுக்கு எதுக்குங்க நீட்டு அப்படின்னு வரும்போது தரமான மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி படிக்கணும், டாக்டர் ஆகணும் அப்படின்றப்ப டேட்டாவை எடுத்து காட்டுறோம். தரம் உயர்ந்திருக்கா அப்படின்னா 18% மார்க் வாங்கினவர்களுக்கு சீட் இருக்கிறது. அப்போ எப்படி சார் தரம் உயரும்? 18th பர்சன்டைல் வாங்குறவர்களுக்கு சீட்டு கிடைக்கிறது அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ எப்படி அது தரமா? அப்படி தரமான மாணவர்கள் மருத்துவர்களை நீங்கள் உருவாக்கிறீங்களா அப்படின்னா அதுக்கும் பதில் சொல்லுவது கிடையாது. இதை விடுங்க, பிஜிக்கு 0% வாங்கினா போஸ்ட் கிராஜுவேஷன் சீட். நான் எம்பிபிஎஸ் எம்டி படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும் கவுன்சிலிங் ப்ராசஸஸ் என்ன எப்படி நடக்கணும். ஆனால் அந்த பர்சன்டைலையும் நீங்கள் உள்ள அனுமதிக்கிறேன், ஆனால் கேட்டால் தரத்தை உயர்த்துறோம் அப்படின்றீங்க. இப்போ ரெண்டுமே அடிப்படையில் இவங்க எதை முக்கியமானதாக சொல்கிறார்களோ அது இவர்களுடைய வாதத்திலிருந்து அது தவிடுபடி ஆகுது. ஒரு கான்கிரீட்டான ஒரு டேட்டாவோ ஒரு கான்கிரீட்டான இதுவோ இல்லாமல் தான் இருக்குது. ஸோ தரமும் உயரலை, இவங்க ஃபீஸ் வாங்குறதும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லேருந்து காசும் குறையல. அப்போ எதுக்காக நீட் அப்படின்னு கேட்டால் ஒரு இந்தியா முழுக்க ஒரு சட்டம், இந்தியா முழுக்க ஒரு இது அப்படின்னா இது கூட்டாட்சின்றது என்ன? ஏன் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கீங்க, ஒத்திசைவு பட்டியல் ஏன் வச்சுருக்கீங்க? மாற்றிடுங்க, எல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா ஒத்திசைவு பட்டியலில் வச்சுருக்கக்கூடிய எஜுகேஷனுக்கு ஒட்டுமொத்தமாக பட்ஜெட் நீங்கள் சொன்னீங்கல்ல, எவ்வளோ ஒன்றிய அரசு ஒதுக்குற பட்ஜெட்டு இந்த வருஷம் ஒதுக்கி இருக்கிறது 1,28,650 கோடி. ஒத்திசைப்பட்டியல இந்தியா முழுவதும் 1,28,000. அப்போ 30 மாநிலங்களுக்கு பிரித்து போடுங்க, எவ்வளோ வருது? கம்மி தான் வரும். எவ்வளோ? ஒரு 4 லட்சம் வச்சுக்கோமா, 4000 கோடி வருமா? 4000 கோடி. ஆனால் தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்விக்கான பட்ஜெட் மட்டும் 44,000 கோடி. அப்போ இவ்வளோ பட்ஜெட்டை ஒதுக்குற தமிழ்நாடு அரசுடைய கல்வி கட்டமைப்புக்கு 4000 கோடி நீங்கள் மட்டும் ஒதுக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி அட்மிஷன் எடுக்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் தேர்வு. ஆனால் அதில் எந்த முகாந்தரும் கிடையாது. தமிழ்நாட்டு மாணவர்களை நாங்கள் குழப்புறோம் அப்படின்னா கோட்டாவில் செத்துக்கிட்டே இருக்கான் சார். மாதத்துக்கு ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் கோட்டாவில் அங்கே என்ட்ரன்ஸ் சபின் மூலமாக தற்கொலைகள் நடந்துட்டு இருக்கு. அக்கா சொன்னாங்க, நான் ஒரு சைக்காலஜிக்கலாக அந்த ஒரு வருஷம் அப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறது ஏற்றுக்கல. நீட் அதை தானே ஊக்குவிக்குது. சைக்காலஜிக்கலாக மாணவர்களை பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்வு முறையை நீங்கள் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு விஷயம் 12ஆம் வகுப்பு மார்க் சிறப்பாக இருந்துச்சா, அதை வச்சு என்ட்ரன்ஸு, அதை வச்சு தரம் குறையுதா இல்லையான்றது அது விவாதத்துக்கான பொருள். ஆனால் இது அப்பரண்டா ரொம்ப வெளிப்படையா இது அடித்தட்டு மக்களுக்கு, அண்டர் பிரிவிலேஜ்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பெரியார் சொன்ன மாதிரி என் காலில் செங்கல்ல கட்டிட்டு என்ன ஓட சொல்ற, அவங்கள தனியா ஓட சொல்ற, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா
ஒரு அளவுக்கு சமமான சூழல் அந்த 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணின் அடிப்படையில் இருந்தது. இன்னைக்கு முழுசா நிராகரிக்கப்பட்டிருக்கிறது நீட்டின் மூலமாக. இங்க யாருமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல படிக்கிறது இல்லை. அரவிந்த், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் கிட்ட பணம் இருக்கு, நாளைக்கு அடுத்து என் தலைமுறைக்கு MBBS படிக்கக்கூடிய ஆசை இருந்தா நான் ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம்னு 3 வருஷத்துக்கு 12 லட்சம். நிறைய தடவை நீங்க பேசியிருக்கீங்க டாக்டர். இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இல்ல அதுக்கு வரேன். ஏன்னா இந்த டேட்டாஸுக்கு இது எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதுனாலதான் நாங்க நீட் வேணான்ற ஒரு நிலைப்பாடுல உறுதியா இருக்கும். நீங்க இந்த டேட்டாஸை மறுத்துட்டு சொல்லுங்க, தரம் உயர்ந்திருக்கிறதுன்றதுக்காக ஒரு டேட்டாவை கொடுங்க, இல்ல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் பணம் வாங்குறது குறைந்திருக்குன்ற டேட்டாவோட நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. அதனால இல்லாதனால இது கூட்டாட்சிக்கு எதிரானதாக இருக்கு, ஏழை மாணவர்களுக்கு எதிரானதாக இருக்கு. அப்படின்றனால தலைவர் அவர்கள் ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறார். இவங்க சொல்றாங்க இதெல்லாம் நாங்க அரசியலுக்கு பண்றோம், இதெல்லாம் நாங்க இதுக்கு பண்றோம் அப்படின்னா, அப்ப பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஒரு அரசியல பண்ணிக்கிட்டே இருக்கே, இல்லாத பிரச்சனைகளை டெய்லி கிளப்பிக்கிட்டே இருக்கே. 50 ரூபாய் எல்பிஜிக்கு உயர்ந்து இருக்கு, அதை பத்தி பேச மாட்டேன்றீங்களே. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிகள் நஷ்டத்துல போறாங்க, அவங்கள காம்பன்சேட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய அக்கறை ஏழை அடித்தட்டு மக்கள் மீது காட்டுறது இல்லையே. அப்ப இதெல்லாம் கேள்விகளை மறைக்கிறதுக்கு இவங்க ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ரிஃபார்ம்ன்ற ஒரு வார்த்தை, சீரமைப்புன்ற ஒரு வார்த்தை, அதை செம்மைப்படுத்துறோன்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக அணுகணும். எலக்டோரல் பாண்ட் தேர்தல் பத்திரங்கள் கொண்டு வரும்போது அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை அது. பணம் செல்லாதுன்னு அர்த்த ராத்திரியில ஒரு அறிவிப்பை கொண்டு வரும்போது இதேதான் ரிஃபார்ம்ஸ் சொன்னாங்க, நாடு அதோகதியாச்சு. ஜிஎஸ்டியை சொல்லும் போது ரிஃபார்ம்னாங்க. எங்கெங்கெல்லாம் இவர்கள் ரிஃபார்ம் திருத்துறோன்னு சொல்றாங்களோ அது அடித்தட்டு மக்களுக்கும் ஏழைகளுக்கும் எதிரானதாக தான் இருக்கும். இன்னைக்கு நடந்திருக்க கூட்டம் நேற்றைய தீர்ப்புக்கு பிறகு மாநில சுயாட்சி கூட்டாட்சியை நம்பக்கூடியவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. அந்த நம்பிக்கையின் தொடர்ச்சியாக நீட் என்ற ஒரு கொடிய இதை எதிர்க்கிறதுக்கு என்ன வழிவகை செய்ய வேண்டும், எப்படி செய்ய போறோம்னு தலைவர் ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை நடைமுறைப்படுத்தக்கூடிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கிறது. அதை செய்து காட்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை.